தமிழர்களை படிக்க வைத்தது யார்? உலகில் வேறு எந்த மொழியை பேசுகிற இனத்திடமும் இல்லாத அளவுக்கு இலக்கிய நூல்களையும் அவைகளை படைப்பதற்கான வழிமுறைகளை கூறும் இலக்கண நூல்களையும் தமிழர்களாகிய நாம் வைத்திருக்கிறோம். இப்படி வைத்திருந்தும் இந்த தமிழினத்தை படிக்க வைத்தது நாங்கள்தான் என ஒரு திராவிட கூட்டம் கூவிக்கொண்டிருக்கிறது. தொல்காப்பியமும் திருக்குறளும் சங்க இலக்கியமும் இருக்கும் பொழுதே நம்மை காட்டுமிராண்டி என்றும் நம் பேசும் மொழி காட்டுமிராண்டி மொழி என்றும் சொன்னவர்கள் இவைகளெல்லாம் இல்லாமல் போயிருந்தால் இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லியிருப்பார்கள். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட நம் இலக்கியங்கள் அனைத்தையும் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் பனை ஓலைகளில் படியெடுத்து பாதுகாத்தவர்கள் யார்? பாதுகாப்பது என்றால் கரையானிடமிருந்து மட்டுமல்ல, கரையானை விட கொடூரமான ஆரியர்களிடமிருந்தும் நாயக்கர்களிடமிருந்தும் பாதுகாத்தது யார்? எல்லாவற்றுக்கும் மேலாக 2000-3000 ஆண்டுகளாக நம் தமிழ் ஓலைச்சுவடிகளை படியெடுத்தவர்களுக்கு படிக்கவும் எழுதவும் சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? எல்லோருமே நம் முன்னோர்களான தமிழர்கள்தானே. திராவிடம் என்கிற பிழைப்பு சொல் தோன்றுவதற்கு முன்னரே மண்பாண்டங்களில் தன் பெயரை எழுத கற்றுக்கொண்டிருந்தவன் தமிழன். தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்.